இப்ப இருக்கக்கூடிய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல், டீசல் விலையெல்லாம் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்குங்க. தட்டுப்பாடு இல்ல. இருந்தாலும் பிரைஸ்ன்றது வீக்லி ஒன்ஸ் ஹைப் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்போ கமர்ஷியல் வெஹிக்கிள் வச்சிருக்கவங்களுக்கு டீசல் வெஹிக்கிள விட்டா அடுத்த ஆப்ஷனா இருக்கிறது ஈவி வெஹிக்கிள் தான். நம்மகிட்ட டாட்டாவோட இன்ட்ரா ஈவி இருக்கு. இந்த வெஹிக்கிள்ல என்னென்ன விஷயங்கள் குடுத்துருக்காங்க, ரியல் டைம் ரேஞ்ச் என்ன, பேட்டரி பேக்கப் என்ன, கம்ஃபர்ட் அண்ட் ரைட் எல்லாத்தையுமே டீட்டெயிலா இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரெடி டாட்டால ஏஸ் ப்ரோ ஈவி அண்ட் ஈவி 1000 2 வண்டி இருக்கு. இன்ட்ரா சீரிஸ்ல இன்ட்ரா ஈவின்னு ஒரு வெஹிக்கிள லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட கேபின் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இன்ட்ரா V50யோட கேபின் கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் இன்ட்ரா V50 மாதிரி தான் இந்த வெஹிக்கிள் இருக்கு. ஸோ ஒய்ட்ரான விண்ட்ஷீல்ட் கொடுத்துருக்காங்க, வைப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோஜன் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஈவின்ற பேட்சும் இங்க இன்ட்ரா பிக்கப்ன்ற பேட்ச் கொடுத்துருக்காங்க. குரோம் ஃபினிஷ்ல டாட்டாவோட லோகோ கொடுத்து இந்த இடத்துல ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துல டிஆர்எல் மாதிரியான ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஃபாக் லேம்ப்கான பொசிஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. சைட் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். சைட் ப்ரொஃபைலில் ஃபஸ்ட்டு நம்ம கண்ணுக்கு படுறது பார்த்தீங்கன்னா இந்த சைட் மிரர் நல்ல ஒரு ஒய்டராகவே சைட் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கோச் பாடிலாம் கட்டினீங்கன்னா கூட ஈஸியாக பின்னாடி வர வெஹிக்கிளை பார்க்கலாம். இதை பற்றி நம்ம வந்து டிரைவில் நல்லா டீட்டெயிலாகவே பேசுவோம். சைட் மவுண்டட் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. டோர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 80 to 90 டிகிரி நல்லா வைடராகவே ஓப்பன் ஆகுது. நம்ம ஈஸியாக ஏறி உட்காரத்துக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. வீல் ஆர்ச் வந்து பாடியை விட்டு கொஞ்சம் வெளியில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாக் பிளாஸ்டிக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கால் வச்சு ஏறுறதுக்கான பொசிஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 கூலண்ட்டுக்கான டேங்க் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கும், இன்னொன்று வந்து மோட்டார் கூல் பண்ணுறதுக்கான 2 இதுக்கு டேங்க் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம தொட்டி விஷயத்துக்கு வருவோம். இந்த தொட்டி பார்த்தீங்க அப்படின்னா நீளம் 9.8 அகலம் பார்த்தீங்கன்னா 5.8, அதாவது 10 அடி நீளம் 6 அடி அகலம்னு கூட சொல்லலாங்க இந்த வண்டியில். இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா 1750 கிலோ பேலோடு கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டா ஈவி வெஹிக்கிளில் இவ்வளோ பேலோடு கெப்பாசிட்டி கொடுக்கறது இந்த இன்ட்ரால தான். இந்த வெஹிக்கிளை நீங்கள் 2 தொட்டி ஆப்ஷனில் வாங்கிக்கலாம். ஒன்று இந்த டைப்பும், இன்னொன்று ஃபிளாட் பெட் டைப்ல நீங்கள் வாங்கிக்கலாம். உங்கள் தேவைக்கு, உங்கள் தொழில் தேவைக்கு எந்த மாதிரி தொட்டி வசதி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட டயர் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். 215க்கு 75 R 15 இன்ச் டயர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வைடரான டயரே கொடுத்துருக்காங்க MRFலேருந்து. ஸோ நீங்கள் எல்லா டெரெயின்லையும் ஓட்டுறதுக்கு ஏதுவாக தான் இந்த டயர் இருக்கும். 5 போல்ட்டாக தான் இந்த வெஹிக்கிள் வருது. அதே மாதிரி சஸ்பென்ஷன் விஷயத்துக்கு வருவோம். பேரபாலிக் லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 பட்டையும், ரியர் சைடில் பார்த்தீங்கன்னா 4 பட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரைடிங் ஹேண்ட்லிங் எல்லாமே ரொம்பவே பெட்டராக இருக்கும்னு சொல்லி டாடா தரப்புல சொல்கிறாங்க. நம்ம டிரைவ் பண்ணும்போது அதை பற்றி டீட்டெயிலாகவே நம்ம பேசுவோம். சேஸ் விஷயத்துக்கு வருவோம். இந்த வெஹிக்கிளில் ஹைட்ரோஃபோபிக் சேஸ் கொடுத்துருக்காங்க. எளிதில் அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த வெஹிக்கிள் துரு பிடிக்காதுங்க. இந்த சேஸை பொறுத்த வரைக்கும் துரு பிடிக்காத மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே பேட்டரி விஷயத்துக்கு வருவோம். கீழே தான் உங்களுக்கு பேட்டரி மவுண்ட் பண்ணியிருக்காங்க. லித்தியம் பெரோபாஸ்பைட் பேட்டரி கொடுத்துருக்காங்க. 28.2 kWh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அராய்ட் சர்டிஃபிகேட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 211 கிலோமீட்டர் ரேஞ்ச் சொல்கிறாங்க. ரியல் டைம் பார்த்தீங்கன்னா 130லேருந்து 140 கிலோமீட்டர் ரேஞ்சுன்றது இந்த வெஹிக்கிள் கண்டிப்பாகவே கொடுக்கும். ஸோ சார்ஜிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் வீட்லேயும் நீங்கள் போட்டுக்கலாம். CCS2 இருக்கனால நீங்கள் கமர்ஷியலாகவுமே போட்டுக்கலாம். வீட்டில் 2 டைப் ஆஃப் சார்ஜரில் நீங்கள் போட்டுக்கலாம். 3.4 கிலோவாட் சார்ஜர் கொடுக்குறாங்க. நீங்கள் வேணும்னா 7.4 கிலோவாட்டாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் சார்ஜரை. 3.3 கிலோவாட் சார்ஜரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 80 சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 9 to 10 hours சார்ஜ் ஆகுங்க. இதே நீங்கள் 7.4 போகிறீங்க அப்படின்னா ஒரு 6 ஹவர்ஸ்க்குள்ளேயே நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு நீங்கள் 7.4 கிலோவாட்ஸ் போகிறது தான். அதுதான் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கிற, நீங்கள் வந்து வீட்டில் தூங்குறீங்க நைட்டு, அப்போ நீங்கள் இந்த வெஹிக்கில் சார்ஜ் போடுறீங்கன்னா ஒரு 6 ஹவர்ஸ்க்குள்ளேயே பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆகிடுங்க. பொதுவாக டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு கேபினுக்கு கீழேயே இன்ஜின் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து ஒரு டிரைவ் ஷாஃப்ட் மூலியமாக தான் ரியல் வீலுக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஈவி வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக உங்களுக்கு க்ரௌன்லே மோட்டரை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி கனெக்ட் பண்ணியிருக்கனால என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த வித பவர் லாஸுமே இல்லாமல் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு பவர் அண்ட் டார்க்குமே பெட்டராக இருக்கும். அதனால தான் ஈவி வெஹிக்கிளில் உங்களுக்கு டேரெக்டாக க்ரௌண்டில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ட்ரா ஈவியோட மோட்டார் பவர் பார்த்தீங்க அப்படின்னா 97 HP பவரும் 230 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இந்த மோட்டாரை வடிவமைச்சிருக்காங்க. ரியல் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். ரியல் ப்ரொஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹாலோஜன் செட்டப் டெயில் லேம்ப் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீல் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வர மாதிரியான பொசிஷன்ஸில் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். சரி வாங்க அப்படியே நம்ம இன்டீரியல் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். இன்டீரியலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த டோர் பேடில் பார்த்தீங்கன்னா மிரர் இறக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ஸோ 2 சைட்லையுமே வாட்டர் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கருக்கான பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஹேண்ட் கிரிப்பர் கொடுத்துருக்காங்க.
ஸோ நம்ம அப்படியே உள்ளே ஏறுவோம். ஃபுட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். டிரைவர் சைடுக்கும் கோ டிரைவருக்கும் ஈஸியாக ஏறும் வகையாக ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே உள்ளே போவோம். ஸ்டேரிங் நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை ட்ரைவ் பண்ணும்போது டீட்டெயிலாக பேசுவோம். ஆனால் ஒரு விரல்லே பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ஸ்டேரிங்கை ரொட்டேட் பண்ண முடியுதுங்க. ரொம்பவே ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக இது பண்ண முடியுது. ஸோ இவ்வளோ சாஃப்டாக ஒரு எலக்ட்ரானிக் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்களே, பல பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். ஸ்பீடு அதிகமாக போக போக ஒரு ஹைவேல போய் நம்ம திருப்புறோம் அப்படின்னா லோடோட அப்செட் ஆகிடாதான்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் அப்படி ஒரு விஷயம் கிடையவே கிடையாதுங்க. இந்த வெஹிக்கிள் நீங்கள் ஐடியலில் இருக்கீங்க, அதாவது ஜீரோவில் இருக்குது, வண்டி ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆகாமல் இருக்குன்னா இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்னா ஒரு நார்மல் ஸ்டேரிங் மாதிரி ஆப்டாக ஆரம்பிச்சிடும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸில் உங்களுக்கு வந்து டைம், நியூட்ரல் அண்ட் டிரைவ்ன்ற ஆப்ஷன் இருக்காது. ஸ்பீடாமீட்டர், ஓடோமீட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ரேஞ்ச் போகுன்றது கொடுத்துருக்காங்க. பேட்டரி பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த L1 கொடுத்துருக்காங்கல்ல, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீஜனுக்காக. இந்த ரீஜனுக்கு இங்கே சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இதை நீங்கள் டவுன் பண்ணிங்க அப்படின்னா L0 ஆகிடும். ஸோ L1, L2 2 டைப் ஆஃப் ரீஜன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் L2லலாம் வச்சுட்டு ஹில்ஸ்லேருந்து டவுன்ஃபால் ஆகுறீங்கன்னா நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணவே தேவையில்லை. ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு ரீஜனும் ஆகும், பிரேக் அப்ளை பண்ணுற எஃபர்ட்லெஸ்ஸாகவும் நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம். அப்படியே நம்ம டேஷ்போர்ட் செட்டப் வருவோம். டேஷ்போர்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 2 காயின் போடுறதுக்கான பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மியூசிக் சிஸ்டத்துக்கான ப்ரொவிஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு மொபைல் ஃபோனுக்கான சின்ன ஸ்பேஸும், இந்த இடத்துல சின்ன ஒரு பாக்கெட் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு 5 வோல்ட் சார்ஜருக்கான ஸ்பேஸு, இங்கே கொஞ்சம் பொருள் வச்சுக்கலாம், அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு லாக்டு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் தான் நம்ம சொல்லணும், ஏன்னா கியர் கிடையாது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ், வைப்பர் அண்ட் லைட்ஸுக்கான சுவிட்சஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரி வாங்க அப்படியே இந்த இன்ட்ரா ஈவியோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சரி வாங்க அப்படியே நம்ம டிரைவ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த டோரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க. பிரேக் அப்ளை பண்ணிட்டு அந்த கியர் யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி. சரி வாங்க, இந்த பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் கிரிப் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்யூவியில் ஏறுற மாதிரி தான் ஏறி வரதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட்ஸ் போட்டுப்போம். பொதுவாக கமர்ஷியல் ஓட்டக்கூடிய எல்லாருமே சீட் பெல்ட்ஸ் போடுறதில்ல. எல்லாருமே இல்லை, சில பேர் போடுறது இல்லை. கமர்ஷியல் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே பாதுகாப்புனா நமக்குனா சீட் பெல்ட்ஸ் தான். அதனால் எல்லாருமே சீட் பெல்ட்ஸ் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வெஹிக்கிளை நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான், நம்ம கீ போட்டோன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடும். எஸ், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பொதுவாக கமர்ஷியல் வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியிலையும் வந்து உங்களுக்கு ஹைட்ராலிக் பவர் ஸ்டீரிங் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஒரு எலக்ட்ரிக் பவர் ஸ்டீரிங் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். நீங்கள் டிராஃபிக்கான இடத்துல போகிறீங்க, இல்லை சின்ன சந்தில் டக்குன்னு திரும்பணும் அப்படின்றதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா லோடோட வச்சு திரும்பும் போது இந்த எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங்கிறது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நம்ம டிரைவர் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கியர் நாப் பார்த்தீங்கன்னா டாட்டாவோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி தான் கியர் நாப் கொடுத்துருக்காங்க. நியூட்ரல், டிரைவ், ஸ்போர்ட் அண்ட் ரிவர்ஸ். சரி, நம்ம டிரைவுக்கு ஸ்விட்ச் பண்ணுவோம். பவர் ஸ்டீரிங் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தராக இருக்குங்க. பாருங்கள், நான் ரொம்பவே கஷ்டப்படலை, ஈஸியாகவே திருப்புற மாதிரி இருக்குது. டிரைவ் மோடில் இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா 60 கிலோமீட்டர் ஸ்பீடு போகுது. அதே மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன், ஈகோ அண்ட் பவர்ன்ற இந்த ஆர்பிஎம் மீட்டர் மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஈகோவில் வந்து போகுது. டிரைவில் போனால் 60ல் போனீங்கன்னா உங்களுக்கு ஈகோ அந்த மாதிரி வருது. நம்ம அப்படியே ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணுவோம். ஸ்போர்ட்ஸ் மோடில் நல்லாவே இந்த வெஹிக்கிள் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னே சொல்லலாம். நீங்கள் அழுத்தணுன்னு பார்த்தீங்கன்னா செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. இந்த வெஹிக்கிளுக்கு 230 Nm ஆஃப் டார்க் கொடுத்துருக்காங்க. பவர் பார்த்தீங்கன்னா 97 HP பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பவர் உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. அதே மாதிரி டார்க்குமே நல்லாவே ஃபீல் ஆகுது இந்த வெஹிக்கிளில். பொதுவாக கமர்ஷியல் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் லோடில் தான் உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷனோட ஃபீல் தெரியும். இது வித்தவுட் லோட்லேயே ஹைவேல ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேரிங் உங்களுக்கு ஸ்பீட் பில்டாக நார்மல் ஸ்டேரிங் மாதிரியே ஆகிடுது. அதனால் உங்களுக்கு ரைடிங் ஹேண்ட்லிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. இந்த டேர்னிங்லலாம் பாருங்களேன், நல்லா ஒரு எப்படின்னா ஒரு கார் ஓட்டுற மாதிரி, என்னால் நான் லோடு வண்டி தான் ஓட்டுறேனா அப்படின்ற ஃபீலே இல்லாத மாதிரி இருக்குது. ஏன்னா நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ஸ்டெபிலிட்டியுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த வண்டியில். ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கியர் போட்டு யூஸ் பண்ணுறதுன்றது சிட்டி டிராஃபிக்கில் ரொம்பவே கஷ்டம். அதுவும் நல்ல ஒரு ஹெவியான லோட்லாம் வச்சுட்டு
எங்கேயா போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த இதில் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் மாதிரி ஜஸ்ட் டிரைவ் அண்ட் ஸ்பீட் மோட் போட்டோம் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக இந்த வெஹிக்கிளை டிரைவ் பண்ணலாம். இங்கே நான் இப்போது ரீஜன் 2ல் வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஒரு சின்ன பாலம் மாதிரி ஸ்லோப் மாதிரி ஏறுது. நாங்கள் இறக்கத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன். வெஹிக்கிளோட மேக்ஸிமம் ஸ்பீடை நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம் 80. நான் இப்போ ஆக்சிலேட்டர்லேருந்து காலை எடுக்கிறேன். இங்கே பாருங்கள் ஸ்லோபாக தான் இருக்குது. ஸோ எடுத்துட்டேன். எவ்வளோ வேகமாக அந்த ஸ்லோப்லேயும் ஸ்பீட் குறையுதுன்றதை பாருங்கள். நம்ம ஒரு பிரேக் அப்ளை பண்ணால் எப்படி ரெஸ்பான்ஸ் ஆகுமோ அந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு ரீஜன் 2ல் வந்து குறையுது. ஸோ அது மூலயமா உங்களுக்கு வந்து பெட்டர், இன்னும் கொஞ்சம் ரேஞ்ச் எக்ஸ்ட்ரா ரேஞ்சுமே கொடுக்கும். இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிளில் இருக்கிற மாதிரி 80 km ஸ்பீடில் லாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் 0 to 80 10 செகண்ட்ஸில் அச்சீவ் பண்ணுது. நான் உங்களுக்கு லைவாக இப்போ பண்ணி காட்டுறேன். ஸ்போர்ட் மோடில் வச்சுருக்கேன். ரெடி, 1 2 3. நல்லாவே இந்த பவரும் டார்க்கையும் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. எஸ் 80 லெஸ் தென் 10 செகண்ட்ஸ்குள்ளே 80 ரீச் பண்ணுது. இதில் நீங்கள் புரிஞ்சிருக்கும் இந்த வெஹிக்கிளோட பவர் அண்ட் டார்க்கு. இந்த அளவுக்கு நம்ம ஒரு டீசல் வெஹிக்கிளில் பவர் கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. ஸோ அதுவே இந்த ஈவியில் ஒரு நல்லாவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியும் ரேஞ்சில் எனக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸுமே தெரியல. நான் எடுத்த ரேஞ்சிலேருந்து கிராஜுவலாக தான் வெஹிக்கிள் வந்து ரேஞ்ச் கம்மியாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த வண்டியோட பேட்டரிக்கு வாரண்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா 6 வருஷம் 1,98,000 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதோட தரம்லாம் எப்படி இருக்குன்றது. 6 வருஷத்துக்கு நீங்கள் கவலையே பட வேணாம், பேட்டரிக்கு உங்களுக்கு வாரண்ட்டி வந்துடும். இந்த வெஹிக்கிளை ஓட்டின வரைக்கும் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கார் ஓட்டுற ஃபீல் தான் இருக்குது. நான் வரும்போது பெலினோ ஆட்டோமேட்டிக் தான் ஓட்டிகிட்டு வந்தேன். அதே ஃபீல் தான் கொடுக்குது. என்ன, நான் அதில் ஏசியில் வந்தேன், இதில் ஏசி இல்லை. பட் ஆனால் இந்த வேரியண்ட்டில் ஏசி இல்லையே தவிர இந்த வரக்கூடிய இன்னொரு மாடலில் பார்த்தீங்கன்னா ஏசியோடைய வருது. எனக்கு இன்றைக்கி கிடச்சது நான் ஏசி வெஹிக்கிள் தான் டிரைவுக்கு கிடச்சிச்சு. இந்த இன்ட்ரா ஐவியில் நான் ஓட்டின வரைக்கும் ஸ்டேரிங் கம்ஃபர்ட், பிரேக்கிங், ஆக்சிலேஷன், பவர் அண்ட் ரீஜென்ரேட் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு இருக்குங்க. ஸோ ஓவராலாக இந்த வெஹிக்கிளை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஃபைனலாக ப்ரைஸுக்கு வருவோம். 12,06,000 ரூபான்ற ஆரம்ப எக்ஸ்ஷோரூம் விலையில் இந்த வெஹிக்கிள் வருதுங்க. பொதுவாக கமர்ஷியல் வாகனம் வச்சுருக்க எல்லாருக்குமே இந்த சந்தேகம் இருக்கும், நான் ஏன் ஈவி வெஹிக்கிள் போகணும்? ஈவி வெஹிக்கிள் டீசல் வெஹிக்கிளை காட்டிலும் 2 லட்ச ரூபா பக்கம் விலை கூட இருக்குது. சின்னதாக ஒரு கால்குலேஷன் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு டீசல் பெஸ்ட்டாக ஈவி பெஸ்ட்டான்றது புரிஞ்சிடும். நீங்கள் ஒரு 130 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு டிரைவ் பண்ணுவீங்கன்னு வச்சுப்போம். உங்கள் வண்டி டீசல் வண்டி ஒரு 13 கிலோமீட்டர் டு மைலேஜ் தருதுன்னு வச்சுக்கலாம். அப்போது நீங்கள் ஒரு கிலோமீட்டருக்கு 7 ரூபாலேருந்து 8 ரூபா வரைக்கும் செலவு பண்ணுவீங்க. ஒரு நாளைக்கு ஃபியூயல் காஸ்ட் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 1034 ரூபா வரைக்கும் செலவு பண்ணுவீங்க. இதே ஒரு 5 வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தெரியுமா டீசலுக்கு மட்டும் செலவு பண்ணியிருப்பீங்க? 18,60,000 ரூபா பக்கம் டீசலுக்கு மட்டுமே நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க. அப்படியே ஈவிக்கு வருவோம். இதே 130 கிலோமீட்டர் நீங்கள் ஒரு வெஹிக்கிளை ஓட்டுறீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா சார்ஜுக்கு உங்களுக்கு ஆகக்கூடிய செலவு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 240 ரூபா. இதே நீங்கள் 5 வருஷத்துக்கு கணக்கு பண்ணீங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு 4,30,000 ரூபா வரைக்கும் சார்ஜிங் செலவுன்றது ஆயிருக்கும். அப்போது உங்களுக்கு லாபம் மட்டும் 14,50,000 ரூபா 5 வருஷத்தில் உங்களால் சேவ் பண்ண முடியும். ஒரு கிலோமீட்டருக்கு 6 ரூபா வரைக்கும் உங்களால் சேவ் பண்ண முடியும். ஈவியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ ஆகுன்றத சொல்லியிருப்பேன். வெறும் 2 ரூபா தாங்க. ஒரு ரூபாலேருந்து 2 ரூபா தான் உங்களுக்கு செலவே ஆயிருக்கும். முதல்ல ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்து எடுக்கிறதுக்கும் 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு எவ்வளோ லாபம் அடைகிறீங்கன்றத இப்போயே நீங்கள் புரிஞ்சுருக்கலாம். ஸோ அந்த கால்குலேஷன்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் ஒரு 5 வருஷம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு 14,50,000 ரூபா சேவ் பண்ண முடியும். ஒரு கிலோமீட்டருக்கு டீசலை காட்டிலும் ஈவியில் 6 ரூபா நீங்கள் சேவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2 லட்ச ரூபா போடுறத நினச்சி ஃபீல் பண்ண வேணாங்க. அதை நீங்கள் லாங் டைமாக பார்க்கும்போது நல்ல லாபமே நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. இப்போது இந்த வண்டி யார் யாருக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும்? நீங்கள் சிட்டி பயன்பாட்டில் ஒரு கடை வச்சுருக்கீங்க, ஒரு கேஸ் ஏஜென்சி வச்சுருக்கீங்க, இல்லை ஹோட்டல் வச்சுருக்கீங்க, டெலிவரி கொடுக்க, இல்லை உங்களுக்கு கேஸ் ஏஜென்சிக்கு டெலிவரி பண்ண, இல்லை தண்ணி கேன் டெலிவரி பண்ணுறதுக்குலாம் இந்த வெஹிக்கிள் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லைப்பா ஒரு 150 கிலோமீட்டருக்கு மேலெலாம் போய் நான் ட்ரைவ் பண்ணுவேன் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் போகக்கூடிய அந்த ரேஞ்சுக்கு நடுவில் சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்க மாதிரியான பிளான் பண்ணிட்டு போனீங்கன்னா ஈவி வெஹிக்கிள் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். இது போல கமர்ஷியல் வீடியோ பண்ணக்கூடிய நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் நான் உங்கள் ராஜேஷ். இது உங்கள் தமிழ் வீல்ஸ். நன்றி, வணக்கம்.